வணக்கம் நண்பர்களே, பாபாகரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைத்துக் கொள்கிறேன். குறிப்பாக இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடருடைய 2வது போட்டி ஆர் பிரேமதாச மைதானத்தில் நிறைவுக்கு வந்தது நேற்றைய தினம். இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம். அதே போல இந்த போட்டியில் இலங்கை அணியினுடைய தோல்விக்கு என்ன காரணம் என்பதாக முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முழு தரவுகளோடு பார்க்க இருக்கிறோம். அதே போல நீங்களும் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ஸ் வாயிலாக குறிப்பிடுங்கள். இலங்கை அணியினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் எது? அதே போன்று பங்களாதேஷ் அணியினர் என்ன வியூகத்தை வகுத்து இலங்கை அணியை தோல்வியடைய செய்தார்கள் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அதற்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபாகரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழ்ல தெளிவா நீங்க கிரிக்கெட் தகவல்களை அறிந்து கொள்ள விரும்புறீங்களா இருந்தா கண்டிப்பா பாபாகரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர். முதலாவது போட்டியில் இலங்கை அணி வெற்றி. 2வது போட்டி நேற்றைய தினம் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த பிரேமதாச மைதானத்தை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதாவது இறுதியாக இடம்பெற்ற இந்த 6 போட்டிகளிலும், அதாவது இறுதியாக இடம்பெற்ற 6 இன்னிங்ஸ்களுமே பிரேமதாச மைதானத்தை பொறுத்தவரையில் 6லுமே எந்த அணி முதலில் துருப்படுத்தாடுகின்றதோ, எந்த அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெறுகின்றதோ அந்த அணிதான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பதிலுக்கு துருப்படுத்தாடு, அதாவது 2வது இன்னிங்ஸை துருப்படுத்தாடுகின்ற அணி வெற்றி பெற்ற வரலாறும் இல்லை 6 இன்னிங்ஸில் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டியிலே தான் பங்களாதேஷ் அணியினர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றதே அவர்களுக்கு இந்த 2வது போட்டியில் வெற்றி பெற்றதை போன்று ஒரு மனதிற்கு ஆறுதலாக இருந்திருக்கும். அந்த வகையிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் நேற்றைய தினம் பங்களாதேஷ் அணி. அதுவும் முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கி இருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே முதல்ல துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி முதலாவது விக்கெட் 10 ஓட்டத்திலே வீழ்த்தப்பட்டிருந்தது. முதலாவது விக்கெட்டை அசித் பெர்னாண்டோ மூலமாக வீழ்த்தப்பட்டிருந்தது. அதே போன்று அடுத்த விக்கெட் 73 ஓட்டங்களுக்கு தான் 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. குறிப்பாக மிகச்சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பி இருந்தார்கள். 3வது விக்கெட் 110 ஓட்டத்தில் வீழ்த்தப்பட்டிருந்தது. மோன் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். அதே போல 4வது விக்கெட் 126 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. மிராஸ் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். 22வது ஓவரிலே தான் 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதே போன்று 5வது விக்கெட் 159 ஓட்டத்திற்கு வீழ்த்தப்பட்டிருந்தது. குறிப்பாக ஹுசைன் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் 28வது ஓவரிலே. அதே போல 204 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையிலே தான் 6வது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. ஜாக்கர் அலி ஆட்டமிழந்து வெளியேறினார் 38வது ஓவர். அதே போன்று 212வது ஓட்டத்திலே தான் 7வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதே போன்று 213வது ஓட்டத்தில் 8வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருந்தது. 9வது விக்கெட் 218 ஓட்டத்தில் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 248 வரைக்கும் அந்த இறுதி இணைப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டமாக இருந்தது. இந்த இறுதி இணைப்பாட்டம் தான் இலங்கை அணியினுடைய தோல்விக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது. இந்த இறுதி இணைப்பாட்டத்தில் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை தான் இறுதியில் இலங்கை அணி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடும் பொழுது அந்த மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்தமை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த இணைப்பாட்டத்தை இலங்கை அணி விக்கெட்டுகளை கைப்பற்றுவதற்கு அல்லது இந்த இணைப்பாட்டத்தை உடைப்பதற்கு இலங்கை அணி பெரிதும் பாடுபடவில்லை. குறிப்பாக வீசிய பந்து வீச்சாளர்களை மாறி மாறி பயன்படுத்தியது இலங்கை அணி. இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது இலங்கை அணியினுடைய தோல்வி. இதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது 6வது ஓட்டத்திலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. 10 நிமிஷம் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். இது முதலாவது ஓவர் நிறைவுக்கு வந்த நிலையில். அதே போன்று 75வது ஓட்டத்திலே தான் 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதற்கு இடையிலே சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பி இருந்தார்கள் நிஷான் மதுஸ்கா. அதே போன்று குசல் மெண்டிஸ் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. குசல் மெண்டிஸ் அதிரடியாக துடுப்படுத்த ஆடி இருந்தார். அதாவது குசல் மெண்டிஸ் இந்த அளவுக்கு துடுப்படுத்த ஆடவில்லை என்று சொன்னால் இன்னும் இலங்கை அணி மோசமான ஒரு தோல்வியினை சந்தித்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்துக்கள். வேகமாக அடித்தாடி இருந்தார் குசல் மெண்டிஸ். 50 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் வெறுமனே 20 பந்துகளுக்கு. அடுத்தபடியாக மதுஸ்கா 9வது ஓவரில் ஆட்டமிழந்து வெளியேறியிருப்பார். அதற்கு அடுத்தபடியாக 82வது ஓட்டத்திலே 3வது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கும். குசல் மெண்டிஸ் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் 11வது ஓவரிலே. அதற்கு அடுத்தபடியாக சரித் அசலங்க கூட நின்று நிதானமாக துடுப்படுத்தாட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்திலே 4வது விக்கெட் 99 ஓட்டத்திற்கு ஆட்டம் இழக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு அதிக சாதக தன்மை கொண்டதாக இந்த பிரேமதாச மைதானம் முழுமையாக மாறிவிட்டது. ஆரம்பத்திலே வேகமாக அடிகள் விழுந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக அதிகமாக சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமாக இந்த மைதானம்
மாறும் பொழுது பங்களாதேஷ் அணிக்கு புதிதாக அறிமுகமாகி 2 போட்டிகள் மாத்திரமே, ஒரு போட்டி மாத்திரமே விளையாடிய ஜாக்கர் அலி இரண்டாவது போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். இடதுகை பந்து வீச்சாளர் இவர் 5 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக 126 ஓட்டத்திற்கு 5வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. கமிந்து மிடிஸ் ஆட்டம் இழந்திருந்தார். 132 ஓட்டத்திற்கு 6வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக 156 ஓட்டத்திற்கு 7வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. 8வது விக்கெட் 170 ஓட்டத்திற்கு வீழ்த்தப்பட்டிருந்தது. 9வது விக்கெட் 228 ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டிருந்தது. இதுதான் இலங்கை அணியினுடைய மிக முக்கியமான தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த 9வது விக்கெட் வீழ்த்தப்பட்டது 228 ஓட்டத்திற்கு. அதாவது ஜனித்லி எனக்கு மிகச்சிறப்பாக துருப்பிடத்தாடி கொண்டிருந்தார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஜனித்லி எனக்கு எப்பொழுது ஆடுகளத்திற்கு வந்தாரோ அப்பொழுது நிதானமாக துடுப்படுத்தாடி கொண்டு இருந்தார். வேகமாக அடித்தாடவில்லை. ஒவ்வொரு பந்துகளுக்கு ஒவ்வொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். காரணம் இந்த மைதானத்தினுடைய தன்மை அப்படி அமைந்திருந்தது. வேகமாக அடித்தாடினால் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பதாக உருட்டி உருட்டி தட்டி தட்டியே டெஸ்ட் மேட்சை போன்று விளையாடி கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் இந்த போட்டி T20 விட மோசமாக துடுப்படுத்தாடப்பட்டிருந்தது. இறுதி போக 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 டெஸ்ட் போட்டியை விட மோசமாக ஜனித்லியனுக்கு மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தை மேற்கொண்டு வரும் பொழுது மறுபக்கத்திலே விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்ட வண்ணமாகவே இருந்து கொண்டிருந்தது. இறுதியாக ஜனித்லியனுக்கு இறுதி 2 ஓவர்களுக்கு முன்புதான் அவருடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதுவும் அவர் பெட்டை பிரட்டி அடித்திருந்தார். அதாவது பந்தை கீழே குத்தி அடிப்பதற்காக வேண்டி பெட்டை திருப்பி பிரட்டி அடித்திருந்தார். மறுமுனையிலே பட்டுதான் அந்த விக்கெட் வீழ்த்தப்பட்டிருப்பது. குறிப்பாக பந்து வீசிய முஸ்தபிசுர் ரஹீமே அந்த பிடியெடுப்பினை எடுத்திருப்பார். இதுதான் பங்களாதேஷ் அணிக்கு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. இந்த போட்டியிலே பங்களாதேஷ் அணி வெற்றி பெறுவதற்கு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இறுதியில் இலங்கை வெறுமனே 16 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தோல்வி அடைந்திருந்தார்கள். தொடர் 1-1 என்பதாக 0-1 என்ற நிலையில் இருந்தது. இறுதி போட்டி 8ஆம் தேதி வருகின்ற 8ஆம் தேதி பல்லேகலை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். நீங்கள் இலங்கையில் பல்லேகலை கண்மித்த, அதாவது கண்டி பிரதேசத்துக்கு அண்மித்த இடங்களில் நீங்கள் இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பாக போய் இந்த போட்டியினை பாருங்கள். அருமையானதாக இருக்கும். குறிப்பாக 2வது ஒருநாள் போட்டியிலே கொழும்பு பிரேமதாச மைதானம் முழுவதுமாக ரசிகர்கள் பட்டாளம் நிரம்பியிருந்தார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேயர்களே.